அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஷான் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி 3 விதமான முறுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த வீடியோ விட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளாஸ் உளுந்தை நல்லா 10 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும். நல்லா 10 விசில் வச்சு இந்த மாதிரி எடுத்து கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்லா வரும். இந்த டைமில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் பட்டர் நல்லா மெல்ட் ஆகும். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் டால்டா சேர்த்துக்கோங்க. நம்ம எதுக்கு பட்டர் இல்லைன்னா டால்டா சேர்க்குறோன்னா, அப்போ தான் நம்மளுக்கு முறுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு கடிக்கவே முடியாது, அவ்வளோ ஹார்டாக இருக்கும். அதனால் பட்டர் இல்லைன்னா டால்டா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும், நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். வாயில் வைக்கும்போது அப்படியே கரையும். அது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது நல்லா சூடாக இருக்கும்போது பட்டர் ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லா மெல்ட் ஆகும். இப்போ நம்ம அதை ஆற வச்சுக்கலாம். இந்த டைமில் நான் 3 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின மாவு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் நார்மலாக வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். நீங்கள் கருப்பு எள்ளு சேர்க்குறாந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஓமம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணோடனே நம்ம ஆற வச்சுருந்தாலும் உளுந்து தண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரே தடவையே ஊற்றிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பார்க்கும் போது ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அது பிசைய நம்மளுக்கு ஈரம் வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், நல்லா வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதில் நான் ஒரு கொஞ்சமாக நான் எண்ணெய் தடவிக்கிறேன். அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். ரொம்ப சேர்த்துறாதீங்க. லைட்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. அதில் நான் பாதி மாவு எடுத்திருக்கேன். இந்த பாதி மாவில் நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பெருங்காயம் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. நல்லா ஃபுல்லாக எல்லா சைடும் அந்த மிளகாய்த்தூள் நல்லா அப்ளை ஆகணும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அமுக்கும் போது நல்லா உள்ளே போயிட்டு வருது. இப்போ நான் அதை எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ நான் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னொரு மெத்தட், கரண்டியோட பேக் சைடில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, நல்லா வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் முறுக்கு போடுறீங்கன்னா கரண்டியில் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். தட்டு எப்பவும் போட்டு பழகுறவங்களுக்கு தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது எண்ணெயில் போடும்போது கையில் தெரிச்சிரும். நீங்கள் ஃபஸ்ட்டு முறுக்கு போடுறீங்கன்னா கரண்டியை வச்சு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம்ல, அதில் நான் ஒரு சின்ன பிட் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். ஏன் நம்ம புளி சேர்க்குறோன்னா அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அதனால் நல்லா புளி பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா எண்ணெயில் இருக்கட்டும். நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள் நான் எப்படி ஈஸியாக போடுறேன்னு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா இந்த இதில் பண்ணுங்கள். தட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் தெரிச்சிரும் எண்ணெய். பழகப்பட்டவங்களுக்கு தான் அது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், போட்டோன்னே எப்படி நல்லா வருதுன்னு. நல்லா எண்ணெய் பொங்கி வருது. பிரித்து பிரித்து விடுங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முறுக்கு நம்ம ஒரே தடவை போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது, நல்லா கிறிஸ்பினஸ் வராது, மொறுமொறுப்பாக இருக்காது. அதனால் நம்ம முறுக்கை 2 தடவை போட்டு எடுக்க போகிறோம். இப்போ நல்லா வெந்தோடனே எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா ஆறினோடனே செகண்ட் டைம் போட்டுக்கலாம். இப்போ நான் ரவுண்டு முறுக்கு போட்டிருக்கேன், உருண்டை முறுக்கு. இதையும் அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் லைட்டாக வெந்துற வரைக்கும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் கரண்டி போட்டுறாதீங்க, கொஞ்சம் வெந்தோடனே நம்ம கரண்டி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ லைட்டாக நம்ம இந்த மாதிரி எடுத்து விடணும். அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும்.
நல்லா வெந்துட்டுருக்கு. இது மாதிரி அகைன் நம்ம இந்த மாதிரி எடுத்து எடுத்து விடுவோம். அப்போ தான் நல்லா ஒரு சைடும் நல்லா வேகும். நம்ம ஒரு தடவை லைட்டாக வேக வச்சு எடுத்தால் போதும். பாருங்கள், லைட்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆறினோடனே நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில். இப்போ செகண்டுக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்து ஆற வச்சோம்ல, அதை எடுத்து போட்டுக்கலாம் எண்ணெயில். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை போட்டு எடுத்துட்டோன்னா அந்த கிறிஸ்பினஸ் வராது. செகண்ட் டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பினஸாக இருக்கும், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் வரும். நான் சொல்கிற டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான முறுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வச்சுருந்தோம்ல, ஆற வச்சுருந்தோம்ல உருண்டை முறுக்கு, அதையும் எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்கள், முறுக்கு நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து ஆற வச்சு அப்புறமா ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு வைங்க. அப்போ தான் வந்து 1 மாதம் ஆனாலும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் இந்த சூடோட வந்து பாக்ஸில் போட்டுட்டிங்கன்னா நமுத்து போயிடும். அதனால் பார்த்து பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இது வெந்துட்டுருக்கு. இது எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. நல்லா பர்ஃபெக்டான பால் சைஸ் வந்துருச்சு. நல்லா வந்திருக்கு. இதையும் எண்ணெயை வடிச்சிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. பர்ஃபெக்டான சூப்பரான முறுக்கு. 3 விதமான முறுக்கு போட்டிருக்கோம். இதே போல் நான் நிறைய ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.